இன்னைக்கு என்னோட லைஃப்ல அதிகபட்ச ஆசை எனக்கு ரெண்டே ரெண்டு தான். இப்பவே சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணி விடுவீங்க. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க கைஸ். ஹாய் கைஸ், வெல்கம் டு எபிசோட் 37. அப்படி என்னடா அதிகபட்ச ஆசை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 8 மணி நேரம் தூங்கணும். நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன். ரெண்டாவது விஷயம், 1 மணி நேரம் நல்லா குளிக்கணும். எக்ஸாம் அதனால சரியா குளிக்கவே முடியல. 1 மணி நேரம் ஹாட் வாட்டர்ல குளிச்சதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம போக போறோம். நான் வந்து இங்க பார்ட் டைம் ஜாப்க்கு அப்ளை பண்ணிருந்தேன். ஒரு வழியா இன்னைக்கு தான் இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. சரி அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கைஸ், கிடைச்ச வண்டியில ஏறி நம்மளால நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. நமக்கான ட்ரெயின் வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ எதுக்கடா சம்பந்தமே இல்லாம டைலாக்னு யோசிப்பீங்க. அது ஒண்ணு இல்ல கைஸ், இன்டர்வியூக்கு தனியா போறமே, சரி நம்ம ஃப்ரெண்டை வர சொல்லலாம்னு சொல்லி வர சொன்னேன் கைஸ். 5 மினிட்ஸ்ல வரேன்னு சொன்னா அப்படி, ஆனா ஆளையே காணா. நம்மளும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அதனாலதான் கைஸ் இந்த டைலாக். இன்டர்வியூல அட்டன் பண்ணி கிளம்பிட்டேன். 1 வீக் உள்ள மெயில் வரும்னு சொல்லிருக்காங்க. செலக்ட் ஆனா தெரியல, பட் பாப்போம் கைஸ். நமக்கு இன்னைக்கு டே ஆஃப். காலையில எதுவும் சாப்பிடவும் இல்ல. ஹோட்டலுக்கு சாப்பிட போலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்மளோட மதியான சாப்பாடு ஃபுல்லா நம்ம நண்பரோட ட்ரீட் தான். நம்ம மெட்ரோலே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அந்த காரணத்தினால சிக்கன் மந்திக்கு நம்ம ப்ரோவே பே பண்ணிட்டாரு. இன்னைக்கு மட்டும் தான் நம்மளால நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியும். ஏன்னா நாளைல இருந்து கிளாஸ் ஆரம்பிச்சிடும். எனக்கு ரொம்ப நாளா இந்த மெட்ரோல இறங்கி பார்க்கணும்னு ஆசை. என்ன காரணம்னா, இந்த மெட்ரோல மட்டும் தான் 2 சைடுமே ட்ரெயின் பேரலா வரும். ரொம்ப நாள் ஆசையை நீ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஏடிஎம் போயிட்டு காசு எடுத்துட்டு இந்த ஒரு கரன்சியா மாத்தியாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண காசு தான் அடுத்த மாசம் 90 வச்சிருக்கணும். ஆனா நான் எப்போதும் 20 டேஸ்ல காசு காலி பண்ணிட்டு 10 நாள் காசு இல்லாம இருப்பேன். ஆனா இந்த மந்த் கொஞ்சம் கரெக்டா இருக்கலாம்னு இருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 hour டீப் ஸ்லீப் போயாச்சு. தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஜிம் போறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல ஒரே ஒரு அவகேடோ இருந்துச்சு. அதை குடிச்சிட்டு ஜிம் கிளம்பியாச்சு. கைஸ், நம்ம ஜிம் போறப்போ கரெக்டா 10 டிகிரி, இன்னைக்கு லோயஸ்ட் 4 டிகிரி வரைக்கும் போகுமா. ஜிம் வந்தோடனே ஒரு பனானா சாப்பிட்டு நேரா ஒர்க் அவுட்ல இறங்கியாச்சு. நமக்கு இன்னைக்கு லெக் ஒர்க் அவுட். ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி வார்ம் அப்லாம் பண்ணி மசில் நல்லா ஃப்ரீயா வச்சுட்டாச்சு. லெக் மசில் ட்ரெயின் பண்ணி 6 days கிட்ட இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் ஃபுட்பால் ஆடுறப்போ பயங்கரமா இன்ஜுரி ஆயிடுச்சு. அந்த இன்ஜுரியில இருந்து இப்பதான் லெக் ஓரளவு ரெக்கவரி இருக்கு. இன்னைக்கு லெக் ஒர்க் அவுட்ல வெயிட்டுமே நல்லாவே புஷ் பண்ண முடிஞ்சிச்சு. லெக் அண்ட் ஆப்ஸ் போட்டு இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. வீட்டுக்கு போறப்போ நம்ம ஜிம் ப்ரோ ஒரு ஐசோடானிக் ட்ரிங்க் ஸ்பான்சர் பண்ணபடி நம்ம 2 ப்ரோ கிட்ட இருந்து இன்னைக்கு 2 ட்ரீட். டேஸ்டும் சூப்பரா இருந்துச்சு. ஆக மொத்தம் இன்னைக்கு ஒரு அருமையான நாள். நாளைக்கு பார்ப்போம் கைஸ். பை.